ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் டைம் வந்து கருப்பு கவுனியில் தோசை செஞ்சு நான் போட்டிருந்த வீடியோ, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ அதில் தான் வந்து கருப்பு கவுனியோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அதே கருப்பு கவுனி அரிசி மாவு வந்து இன்னும் ஒரு 3 கப் கிட்ட என்கிட்ட இருந்துச்சு. ஸோ இதை வச்சு நான் இன்றைக்கி வந்து பணியாரம் வந்து செஞ்சு காமிக்கலான்னு இருக்கேன். இதே ரெசிபி தான் வந்து நீங்கள் மாப்பிள்ளை சம்பாவுக்கும் இதே அளவுகள் தான் எடுக்கலாம். கருப்பு கவுனி பதிலாக மாப்பிள சம்பா எடுத்துக்கலாம். இல்லை இது ரெண்டுமே வேணாம், இட்லி அரிசிலே பண்ணுறீங்கன்னா இதே அளவு தான் இட்லி அரிசிலையும் நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு கருப்பு கவுனி மாவாக இல்லை அப்படின்னு நீங்கள் அரிசியாக வச்சுருந்தீங்கன்னா அது வந்து 1.5 கப்பாக எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து கருப்பு கவுனியில் 3 கப் இருந்தது. ஸோ அதே மாதிரி அதுக்கு எந்த அரிசி எடுத்தாலும் சரி, பச்சரிசி அதுக்கு ஈக்குவலாக எடுக்கணும். அதாவது 1.5 கப்பு கருப்பு கவுனி அரிசினா பச்சரிசி 1.5 கப் தனியாக எடுத்துக்கோங்க. உளுந்து வந்து பார்த்திங்கன்னா காலுக்கும் அரைக்கும் நடுவில் அந்த கப் கணக்கில் இருக்கணும். ஸோ அந்த நடுவில் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து இது கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது வந்து உளுந்துலேயே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது ரெண்டும் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி பிடிச்சி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. சப்போஸ் கருப்பு கவுனி அரிசியாக இருந்துச்சுன்னா அதையும் வந்து தனியாக வந்து 1.5 கப்பு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அது ஊற வைக்கிறதா இருந்துச்சுன்னா 6 மணி நேரம் நல்லா ஊறணும். ஒரு 5 மணி நேரமாவது மினிமம் ஊறணும். அப்போ தான் வந்து கருப்பு கவுனி அரிசி நல்லா அரைப்படும். இதே இட்லி அரிசியாக இருந்துச்சுன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் போதுங்க. ஸோ 3 to 4 மணி நேரம் போதும். ஸோ இதே வந்து மாப்பிள சம்பாவும் கருப்பு கவுனி அரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அது மட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே சேர்ந்து நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கருப்பு கவுனி மாவாக வச்சுருக்கேன். மாவாக இருக்கிறதுனால 3 கப்பு மெஷர்மெண்ட்டில் சொல்லியிருக்கேன். பட் இதுக்கு ஈக்குவலாக நீங்கள் அரிசி எடுத்திங்கன்னா 1.5 கப்பே போதும். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அளவுகள் எல்லாம் சொல்கிறேன், எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் 4 மணி நேரம் நல்லா ஊற வச்ச பிறகு இந்த உளுந்து தனியாக எடுத்துக்கிறேன். தனியாக எடுத்துகிட்டு நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் போடுறேன். மிக்ஸி ஜாரில் போடும்போது எப்படி சேர்த்து அரைக்கலாங்கிறத பாருங்கள். கிரைண்டரில் போடும்போது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றாவே போட்டுடலாம். பட் ஆனால் வந்து ஊற வைக்கிறதா இருந்தாலும் ஒன்றா கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நான் மிக்சியில் போடுறது ஒரு வேளை பத்தமோ பத்தாதுன்னு நினச்சிட்டு நான் தனித்தனியாக ஊற வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக அரைக்கணும். பணியாரத்துக்கு பார்த்திங்கன்னா மாவு வந்து இட்லி மாவு எப்படி நீங்கள் ரெடி பண்ணுவீங்களோ அந்த கெட்டியை விட கொஞ்சம் வந்து இன்னும் கெட்டியாக இருக்கணும். ஸோ அதுதான் வித்தியாசம். அதே சமயம் நம்ம எதுக்காக கெட்டியாக பண்ணுறோன்னா, இனிப்பு வெல்ல பணியாரத்துக்கு நம்ம வெல்லம் பாகு சேர்ப்போம். அப்போ சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் வந்து டைல்யூட் ஆகும், தண்ணி ஆகும். ஸோ அப்போ வந்து அதுக்கு ஈடாக வந்து இது வந்து கெட்டியாக இருந்தால் தான் நல்லா வந்து பணியாரம் நல்லா பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து உளுந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதிலே பார்த்திங்கன்னா நான் பச்சரிசியும் சேர்த்துக்கிறேன். பச்சரிசியும் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா 1 கப் மட்டும் ஆட் பண்ணி நல்லா வந்து பிளெண்டரில் ஹை ஸ்பீடில் அடித்து எடுத்துக்கிறேன். இது மாதிரி ஹை ஸ்பீடில் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள் மிக்ஸி ஜார் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் தனித்தனியாகவும் அரைச்சி இது ஒன்றா கூட சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த மாவு வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த மாவு டப்பாவில் வந்து மாவு பாத்திரத்தில் வந்து நான் போடுறேனோ அதிலே வந்து நான் இதை வந்து மாற்றி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கருப்பு கவுனி அரிசி மாவு வச்சுருக்கோம்ல, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதையும் வந்து கொஞ்சம் வந்து டைல்யூட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் இதையும் சேர்த்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து தண்ணியும் சேர்த்துட்டு லைட்டாக உப்பும் ஒரு பிஞ்சு போல் சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து இதுக்கு சேர்க்கக்கூடாது இந்த பணியார மாவுக்கு. எதுக்காகனா நம்ம வந்து பணியார மாவு ஒரேடியாக செஞ்சு அதில் பாதி வந்து இனிப்பு பணியாரமும் பாதி வந்து கார பணியாரமும் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து உப்பு சேர்த்துட்டிங்கன்னா இனிப்பு பணியாரத்துக்கு செட் ஆகாது. அதனால் வந்து உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி வந்து சும்மா ஒரு 1/2 கப் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு டைம் லோ ஸ்பீடில் அடித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து மாவு வந்து மிக்ஸ் ஆகிடும். சப்போஸ் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருப்பு கவுனி அரிசி ஊற வச்சுருந்தீங்கன்னா அதையும் இதே மாதிரி சேர்த்து நீங்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் மிதமாக ஊற்றி அது வந்து உப்பையும் அதிலே போட்டு நீங்கள் அரைச்சி மாவு பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ அது வந்து கருப்பு கவுனி அரிசியாக இருந்தாலும் சரி, மாப்பிள சம்பா அரிசியாக இருந்தாலும் சரி, இல்லை இல்லிய அரிசியாக இருந்தாலும் சரி, இதே ப்ரொசீஜர் தான். சப்போஸ் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறீங்கன்னா 3யும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கோங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை கரைச்சாச்சு. இதையும் வந்து இந்த மாவோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் சேர்த்த 1/2 ஸ்பூன் உப்பு தாங்க. அண்ட் பணியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா புளிக்கணும். புளிக்கணுன்னா, இந்த கருப்பு கவுனி அரிசியோ, இல்லை மாப்பிள சம்பா அரிசியோ நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, புளிக்கிறது வந்து பொங்கவே பொங்காது. கண்டிப்பாக புளிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 10 மணி நேரம் கழிச்சு, அதுக்கு தொறந்து பார்த்தீங்கனாலே புளிச்ச வாடை வரும். அதே சமயம் இது மாரி சின்ன சின்ன பபிள்ஸ் வந்து நிறையா ஃபார்ம் ஆயிருக்கும். அப்படி ஃபார்ம் ஆயிருந்தாலே நல்லா புளிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். இது வந்து பொங்கவே பொங்காதுங்க. இதே டவுட் தான் கருப்பு கவுனி தோசையிலையும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து தெளிவாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இன்னொரு டைமும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த புளிச்ச மாவை வந்து நான் வந்து பாதி மாவு வந்து கார பணியாரத்துக்கும், பாதி மாவு வந்து இனிப்பு பணியாரத்துக்கும் பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, வெல்லம் பாகு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து வெல்லம் தேவை. ஸோ இப்போ இந்த கணக்கில் வந்து எவ்வளோ வெல்லம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2 கட்டி வெல்லம் இருக்கு இல்லையா? அதில் பெரிய கட்டியாக எடுத்துக்கிறேன் நான். கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தாச்சும் 1 1/2 கட்டியாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் அந்த பெரிய கட்டி மட்டும் ஒ ஒரு செட்டு மாவுக்கு எடுத்துக்கிறேன். இது எப்படி நம்ம கணக்கு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து கருப்பு கவுனி அரிசி மாவாக சேர்த்துருக்கிறதுனால, இதில் வந்து இப்போ 1 1/2 கப்பு இருக்கும். பாதி பாதி நம்ம பிரித்ததுனால, இனிப்பு பணியாரத்துக்கு மாவோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 1 1/2 கப்பு கருப்பு கவுனி மாவு, பச்சரிசி மாவு 1 1/4 கப்பு இருக்கும். ஸோ டோட்டலி பார்த்திங்கன்னா 2 கப்பு. 2 கப்புக்கு ஒரு பெரிய கட்டி வெல்லம் போதும். ஸோ இதுதான் அளவுங்க. இதே வந்து நம்ம மொத்தமாக நீங்கள் மாவு பண்ணிங்கன்னா, அது வந்து டபுள் பண்ணிக்கோங்க. எல்லா மாவும் நீங்கள் இனிப்பு பணியாரம் பண்ணிங்கன்னா, இந்த வெல்ல கணக்கில் 2 வெல்ல கட்டியாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா, நான் மைக்ரோவேவில் 30 செகண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வச்சுட்டு, திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு, திரும்ப 30 செகண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வச்சு, அதுக்கப்புறம் வந்து உருக்க வச்சு எடுத்துருக்கேன். லைட்டாக உருகுனா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் பண்ணிக்கலாம். இதை உடைச்சு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நல்லா கொஞ்சம் பாகு வந்து பாகு பதம் வரணும். பட் ரொம்ப பாகு கிடையாது. ஓரளவு நம்ம மாவில் மிக்ஸ் பண்ணுற அளவு டைல்யூட் பாகாக இருக்கணும். அதாவது ஒர்ஸ்டிங் பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பதத்துக்கு வந்தால் போதும். ஸோ அது வந்த பிறகே நான் வந்து ஏலக்காய் தூள் வந்து மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இதை நல்லா பாகை ஆற வச்சுட்டு, இது மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணி அந்த பாகை வந்து மாவில் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியான பாகு மட்டும் பண்ணிடாதீங்க. ஆறுனுச்சுன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து கலக்க வந்து வராது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து பாகா பண்ணாமல் ஜஸ்ட் தண்ணியாக மட்டும் கலந்து தண்ணி வந்து வெல்லத்தில் கலந்து அது டைல்யூட் கரைஞ்ச முடிச்சோடனே இதில் சேர்ப்பாங்க. பட் அது வந்து டேஸ்ட் அவ்வளோக்கா நல்லா இருக்காது. லைட் ஸ்வீட்டாக தான் தெரியும். ஸோ இது மாதிரி பாகு பண்ணி சேர்த்து பாருங்கள். உங்களுக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் வரும். எந்த ஒரு கருப்பு கவுனி அரிசியாக இருந்தாலும் சரி, மாப்பிள சம்பா அரிசியாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஃபைபர் ஜாஸ்தி இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பஞ்சு மாதிரி வரணுன்னா, இது மாதிரி பாகு மாதிரி செஞ்சு சேர்த்துக்கோங்க. சூப்பராக பஞ்சு மாதிரி வரும். ஸோ அண்ட் இப்போ வந்து நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. பணியாரத்தை சுடுறதுக்கு நான் பணியார கல் வச்சுட்டு ஒரு டைம் எண்ணெய் ஊற்றி க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆன பிறகு பணியார கல் நல்லா சூடாகணும். சூடான பிறகு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு குழியிலையும். நான் வந்து 7 பிட் பணியார கல் தான் வச்சுருக்கேன். இது வந்து கேஸ்ட் அயர்ன் மாடல். ஸோ அதனால பார்த்திங்கன்னா, நான் இந்த கேஸ்ட் அயர்ன் மாடல் வாங்கும்போது குச்சி தரல அவன். பணியார குச்சியில் தானே திருப்பி விடுவாங்க. ஸோ அது தரல. நானும் வந்து அது இந்தியாவில் போய் வாங்கணும்னு வச்சுருக்கேன். பட் அது இல்லாமே ஈஸியாக வந்து ஸ்பூன்லேயும் வந்து நம்ம வந்து திருப்பி விடலாம். அது எப்படிங்கிறத காமிக்கிறேன். எதுக்காக நான் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, இது வந்து கேஸ்ட் அயர்னில் நம்ம பணியாரம் சுடுறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, இந்த இனிப்பு பணியாரம் எப்பொழுதும் வந்து கேஸ்ட் அயர்ன் கூட ஒட்டிக்கும். ஸோ அதனால் ஸ்பூனில் வந்து நல்லா ஈஸியாக இது மாதிரி சைடில் திருப்பி விட்டு நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மாவு ஊற்றின உடனே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு ஊற்றி முடித்த பிறகு ஃப்ளேம் வந்து மீடியம் டு லோக்கு நடுவில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா வெந்து முடித்த பிறகு பபிள்ஸாக வந்திருக்கு பாருங்கள். மேலேயும் நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க.
அதுக்கப்புறம் ஏன் மீடியம் ஃப்ளேமில் சுட வேணான்னு பார்க்குறீங்கன்னா, பின்னாடி வந்து கருத்து போயிடும் சட்டுன்னு கேஸ்ட் அயர்ன் மாடலுங்கிறதுனால. இதே வந்து நான்ஸ்டிக்னாலும் இதே மெத்தட் தான். இதே மெத்தடில் சுட்டு எடுத்தீங்கன்னா, சூப்பரா ப்ரௌனிஷ் கலரில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ரொம்பவும் வந்து கருக விடாம சூப்பரா பண்ணிடலாம். இப்ப இந்த சைட் திருப்பி முடிச்ச பிறகு அதே பாயிண்ட் அதாவது மீடியம் டூ லோக்குள்ள நடுவுல அதே பாயிண்ட்ல இந்த பக்கமும் சுட்டு எடுத்தீங்கன்னா, சூப்பரா நம்மளோட இனிப்பு வெள்ள பணியாரம் ரெடி. ட்ரெடிஷ்னலான ரெசிபிங்க இது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ப சோடா எதுவும் சேர்க்க தேவையில்ல. பட் சப்போஸ் உங்களுக்கு ஆப்ப சோடா சேர்த்து இன்னுமே சாஃப்ட்னஸ் வரணும், இன்னும் ஃப்ளஃபியா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க. பட் அது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்லைங்கிறதுனால நான் வந்து ஆப்ப சோடா இந்த டைம் சேர்க்கல. இது வந்து இனிப்பு பணியாரம். இனிப்பிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் வரும். இப்போ பாருங்க நான் பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு. இது மாரி ஒத்த கையில பிக்கும்போதே பிய்ய வரணும். ஸோ அண்டு உள்ள பாருங்க எவ்வளோ பபிள்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு, நல்லா புளிச்சிருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி பபிள்ஸ் வருங்க. பபிள்ஸ் மாரி ஃபார்ம் ஆகும். ஸோ சூப்பரா நம்மளோட பணியாரம் டேஸ்ட்டா இருந்துச்சு. இனிப்பு பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபிய உங்க கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுக்க மறந்துறாதீங்க. அண்ட் நம்ம சேனல் ரெசிபீஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அடுத்தடுத்த ரெசிபீஸ் டெய்லி நான் இனி போட்டுட்ருக்கேன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால வந்து கன்டினியூஸா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஈஸியா பார்க்கவும் முடியும். தேங்க் யூ.